குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த எவாலுவேஷனில் லாஸ்ட் வீடியோவில் 6th ரோமன் வெரி ஷார்ட் ஆன்சர் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 7th ரோமனில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிற கொஷின் இப்போது பார்க்கலாம். The first question, a rubber ball changes its shape on pressing. Can it be called a solid? ஒரு ரப்பர் பால் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஒரு சாலிடு தான். பட் அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அதனுடைய ஷேப் சேஞ்சஸ் ஆகுது. இந்த ஷேப் சேஞ்சஸ் ஆகிறதுனால அது சாலிடு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான ஆன்சர் நாம் இப்போ பார்க்கலாம். A rubber ball changes its shape on pressing. Can it be called a solid? எஸ், அதாவது அழுத்தினாலும் அதனுடைய ஷேப் மாறினாலும் அது சாலிடு தான். ஃபஸ்ட்டு எஸ்ஸுங்கிற பதில் சொல்லிடணும். ஏன் அப்படின்னா எ சாலிட் ஹேஸ் பி சர்டைன் ஷேப் அண்ட் சைஸ். ஒரு சாலிட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைஸு ஷேப்பு கண்டிப்பாக இருக்கும். ரப்பர் பாலுக்கு அதே மாதிரி தான். ஆனால் எப்போ சேஞ்சஸ் ஆகுது? த ஷேப் ஆஃப் த ரப்பர் பால் சேஞ்சஸ் ஒன்லி இஃப் வி சீக்யூஸ் இட். சீக்யூஸ் இட்னா அழுத்தும் போது தான் அதனுடைய வடிவம் மாறுது. அதுக்காக அது ஒரு சாலிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சாலிட்னா ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும். அந்த ஷேப்பில் சைஸில் வித்தியாசம் இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு வடிவத்தில் தான் இருக்குது. அதனால் ரப்பர் பாலை அழுத்தும் போது தான் சேஞ்சஸ் ஆகுது. அதனால் சாலிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. எஸ், சாலிட் தான். சரி, அடுத்தது செகண்ட் கொஷின். why do gases not have fixed shape? அதாவது ஏன் கேஸஸுக்கு ஒரு ஷேப் இல்லை அப்படி கேட்குறாங்க. 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. த கேஸஸ் possesses more intermolecular space and less the forces of attraction. அதாவது இப்போ சாலிடில் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், இன்டர்மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். லிக்விடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த கேஸஸில் பார்க்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட், ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அதுதான் காரணம். அதாவது மோர் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது லெஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சாலிடில் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த கேஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வெரி லெஸ். அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றை ஈர்க்கக்கூடிய திறன் கம்மி, கெப்பாசிட்டி குறைவு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், தே கேன் மூவ் ஃப்ரீலி அட் எனி டைரக்ஷன். அதாவது எளிதாக எல்லா இடங்களையும் எந்த டைரக்ஷன்லேயும் அது மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். அதுதான் இது காரணம். ஸோ இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் அதிகம், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது தே கேன் மூவ் ஃப்ரீலி, எளிதாக எல்லா இடங்களையும் பரவக்கூடிய தன்மை உண்டு. இதனால தான் ஒரு நிரந்தரமான ஒரு வடிவம் கேஸஸ்க்கு இல்லை. ஓகே, தேர்டு கொஷின். What method will you employ to separate cheese from milk? அதாவது பாலிலிருந்து இந்த வெண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, நெய், வெண்ணெய் இதெல்லாம் சொல்கிறது, இது என்ன மெத்தட்னு கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். க்யூர்னிங் அப்படிங்கிறாங்க. க்யூர்னிங் அப்படின்னா கடையிறது. கடைதல் அப்படிங்கிற மெத்தடு மூலியமாக என்ன செய்கிறோன்னா அந்த பன்னீர் சொல்லக்கூடிய அந்த பாலாடை அதை நாம் பிரிச்செடுக்க முடியும். பாலிலிருந்து பாலாடை நம்ம கடைந்த மூலம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய செப்பரேஷன் மெத்தட்லாம் உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரே வார்த்தை என்னென்னா க்யூர்னிங் அப்படிங்கிற மெத்தட் நீங்கள் சொன்னால் போதும். க்யூர்னிங் ஃபாலோடு பை கோகுலேஷன் இஸ் எம்ப்ளாய்ட் டு செப்பரேட் சீஸ் ஃப்ரம் மில்க். ஸோ இந்த கடைதல் அப்படிங்கிற மூலியமாக எளிதாக பிரித்தெடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன், இது எழுதுனா போதும். அடுத்த கொஷின், ஃபோர்த்து கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், இது என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கலாம். இது என்ன மெத்தடு? இது சீவிங் அப்படிங்கிற ஒரு செப்பரேஷன் மெத்தடு. இந்த சீவிங் அப்படிங்கிற செப்பரேஷன் மெத்தடு வீட்டில் நீங்கள் இந்த சப்பாத்தி மாவு செய்யும்போது மாவை இந்த சீவ் அப்படின்னு சொல்லக்கூடியது சல்லடைன்னு சொல்லுவாங்க. சீவ் அப்படிங்கிறது அதில் கொட்டி ஜலிப்பாங்க. அதை ஜலிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு பொருட்கள் மட்டும் அந்த சல்லடையினுடைய அந்த மைனூட்டாக இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வழியாக வரும். அதை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த சீவ்லேயே அதாவது அதாவது ஜல்லடியிலே தங்கிடும், நமக்கு அது தேவையில்லாதது. ஸோ இந்த மெத்தட் சீவிங் மெத்தட். ஆன்சர்
The method is called as sieving. இந்த மெத்தடுக்கு பேர் என்ன முதல்ல? sieving மெத்தட், அதாவது சலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். It is used to separate solid particles of different sizesங்கிறாங்க. bran from flour, அதாவது மாவு பொருள்களுக்கு கூடிய தேவையில்லாதவெல்லாம் என்ன செய்யலாம்? பிரித்து எடுக்கிறதுக்கு. இந்த உமிகள் சொல்லக்கூடியது, அந்த கோதுமை மாவு இருக்கக்கூடிய அந்த தோள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு பொருளை கலந்துருக்கும். ஜலிக்கும் போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பிரித்து எடுத்துடலாம். நமக்கு ஒரு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் மாவு பொருள் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். How can you separate a mixture of the large quantity of tiny bits of paper mixed with pulses or dal? அதாவது பல்சஸ் அல்லது தால், அதாவது பருப்போட டைனி பிட்ஸ் ஆஃப் பேப்பர். பருப்பில் வந்து டைனி பிட்ஸ் ஆஃப் பேப்பர்னால் சின்ன சின்ன காகித துண்டுகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பருப்போடு கலந்துட்டாங்க. இது எந்த மெத்தடில்? ஹவு கேன் யூ செப்பரேட் எ மிக்சர் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டைனி பிட்ஸ் ஆஃப் பேப்பர் மிக்ஸ்டு வித் பல்சஸ்? இதை எப்படி பிரிக்கலாம்? அதாவது எனக்கு பருப்பு தனியாகவும் அந்த டைனி பிட்ஸ் ஆஃப் பேப்பரை தனியாகவும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. பருப்புங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பல்சஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடை அதிகமாக கனமான பொருள்கள், ஹெவியர் பார்ட்டிகல்ஸ். பேப்பர் பற்றி பார்த்திங்கன்னா லைட்டர் பார்ட்டிகல்ஸ், ஹெவியர் லைட்டர். இது ரெண்டும் வந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது வினோவிங் மெத்தடு தான். இந்த வினோவிங் மெத்தடை யூஸ் பண்ணி காற்று என்ன செய்யும்? ஏர் காற்றடிக்கும் போது போட்டோம்னா பேப்பர் தனியாக போயிடும். ஏன்னா லைட்டர் பார்ட்டிகல்ஸ் தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த வினோவிங் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ வெரி ஈஸி. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா we can separate the mixture of large quantity of tiny bits of paper and pulses by, அந்த கொஷினில் இருக்கக்கூடியது அப்படியே எழுதிட்டு லாஸ்ட் பை வினோவிங் அப்படின்னு போட்டால் போதுமானது. இல்லை அப்படின்னா என்ன செப்பரேட் மெத்தட் என்ன? வினோவிங் மெத்தட், அது மட்டும் போட்டாலும் தப்பில்லை. ஓகே, அடுத்தது 6th கொஷின். வாட் இஸ் மீன்ட் பை ஃபுட் அடல்ட்ரேஷன்? அடல்ட்ரேஷன்னா கலப்படம், ஃபுட் அடல்ட்ரேஷன்னா உணவு கலப்படம். நாம் உண்ணக்கூடிய ஃபுட்டில் தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ், அதாவது நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இல்லையா, அது ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் இல்லையா, நச்சு விளைவிக்கக்கூடிய பொருள்களை நமக்கு வந்து அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை நாம் வந்து கலந்துட்டோம் அப்படின்னா அது ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆகிடும், கலப்படம் ஆகிடும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஃபுட் அடல்ட்ரேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் லோயர்ட் எய்தர் பை த அடிஷன் ஆஃப் த இன்ஃபீரியர் குவாலிட்டி மெட்டீரியல். நல்ல பொருளோட நமக்கு தேவையில்லாத நச்சு பொருளை நம்ம வந்து அதை கலந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன். ஆர் பை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த வேல்யூபிள் இன்க்ரீடியன்ட், அதாவது நமக்கு தேவையில்லாத நச்சு பொருளை உண்ணக்கூடிய தரமான பொருளுடன், இன்னும் சுருக்கமாக சொல்ல தரமான பொருளுடன் தரமில்லாத பொருளை வந்து கலக்கிறது, அதுதான் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன். அது நம்ம உண்ணக்கூடிய ஃபுட்டில் நடந்தால் அது ஃபுட் அடல்ட்ரேஷன். ஓகே, 7th கொஷின். Mr. Raghu returns home on a hot summer day and wants to have buttermilk. Mrs. Raghu has only curds. What can she do to get buttermilk? Explain. மிஸ்டர் ரகு அப்படிங்கிறவர் ஒரு சம்மர் நாள், நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடியது, நல்ல சம்மர் சீசனில் வெயில் அதிகமாக இருக்குது, வெளியிலேருந்து அப்போ தான் வீட்டுக்கு வராரு. வந்ததும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கிறனால பட்டர் மில்க் வந்து அவர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாரு. பட்டர் மில்க்லாம் உங்களுக்கு தெரியும், மோர். தன்னுடைய மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் ரகு ஹேஸ் ஒன்லி கர்ட்ஸ், மனைவியிடம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் தான் இருக்குது. இந்த தயிரை வச்சுக்கிட்டு அவங்க பட்டர் மில்க் வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும் பட்டர் மில்க் வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கேர்டு இருக்குது, தயிர் இருக்குது. தயிரில் வந்து தேவையான அளவு வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சனாலே முடிஞ்சு போச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாவே அது மோராக மாறிடும். ஸோ அதுதான் ஆன்சர். மிஸ்ஸஸ் ரகு ஹேஸ் டு டேக் half a cup ஆஃப் கர்ட், கொஞ்சம் half கப்பு தயிர் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆட் half a cup ஆஃப் வாட்டர் டு இட் டு மிக்ஸ் வெல். இன்னொரு half கப்பு வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நவ் ஷி கேன் சர்வ் பட்டர் மில்க். இப்போ தன் கணவருக்கு பட்டர் மில்க்கு ரெடி, தன் கணவருக்கு அவர் கொடுக்குறாங்க. ஸோ தயிரோட தண்ணியை ஊற்றி வாட்டரை ஊற்றி நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டாலே அது மோராக மாறிவிடும்.
ஸோ இதுதான் வந்து 7th கொஷின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7th கொஷினோட முடிஞ்சிருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் எழுதியிருக்கும். ரோமன் லெட்டர் 8. அந்த ரோமன் லெட்டர் 8ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு வந்து அதில் 5 மார்க் 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் லிக்விட் கேஸஸ்னுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சர் நாம் எழுதிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் இன் சாலிடினுடைய மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் தெரியும். பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விடில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கும். பார்ட்டிகல்ஸ் இன் கேஸில் பார்த்தீங்கன்னா சாலிடு லிக்விடை விட பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது ஏற்கனவே இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரா பண்ணுங்கள் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுதான் நம்ம 5 மார்க் நம்ம எழுதிட்டு இருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு கொஷனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டிகல்ஸ் இன் சாலிடில் இன் சாலிட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தம். டைட்லி பேக்கட்னா அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ரொம்ப க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அதனால் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி லிட்டில் ஸ்பேஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்டோன். லிக்விடில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட்ஸ் ஆர் அரேஞ்சர் இன் த ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் வே அண்ட் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இஸ் கிரேட்டர் தென் தட் இட் சாலிட். இப்போ சாலிடை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படியே ஒரு இர்ரெகுலர் வேல இருக்குது அப்படிம்பாங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் வாட்டர். கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் இன் த கேஸஸ் ஆர் அரேஞ்சு ஃபார் அப்பார்ட். ஃபார்னால் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிறோம். அதனால் தே மூவ் ஃப்ரீலி, எளிதாக நகரக்கூடிய தன்மையில் கேஸஸ் இருக்குங்கிறப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஏர். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து 5 மார்க்கை நம்ம எழுதியிருப்போம். ஸோ ட்ரா பண்ணுங்கள், இந்த பாயிண்ட் எழுதுங்க. இதை ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 மார்க் எழுதி கொடுத்துருப்பேன். அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். பார்ட்டிகல்ஸினுடைய சாலிட் லிக்விட் கேஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் எழுதலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா ட்ரா பண்ணும்போது இந்த ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 மார்க் எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த ரோமன் லெட்டர் எழுதியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். இதில் வந்து செகண்ட் கொஷின் ஒன்று இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸிங் சூட்டபிள் அப்பேரட்டஸ் ஃப்ரம் யுவர் லெபார்ட்டரி செப்பரேட் த மிக்சர் ஆஃப் சாக் பவுடர். சாக் பவுடர்னு உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்புத்தூள். மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னா தெரியும், கடுகு எண்ணெய். வாட்டர்னா நீர். அண்டு காயின், நாணயங்கள். காயின்ஸ்னால் நாணயங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சராக வச்சுருக்காங்க. சாக் பவுட்ரு, மஸ்டர்ட் ஆயில், வாட்டர், காயின்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கு. இதை எப்படி நாம் வந்து பிரிக்க போகிறோம்? ட்ராயிங் ஃப்ளோ சார்ட் டு ஷோ த செப்பரேஷன் ப்ராசஸ். ஃப்ளோ சார்ட்டு போடுங்கிறாங்க. அதில் எந்தெந்த செப்பரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய 4 பொருளையும் எப்படி பிரிப்பீர்கள்? ரொம்ப ஈஸியான ஒரு சார்ட் போட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல என்னென்ன மிக்சர்னு பாருங்கள். மிக்சர் ஆஃப் சாக் பவுடர், மஸ்டர்ட் ஆயில், வாட்டர் அண்டு காயின் இதெல்லாம் இருக்குது. என்ன செய்யலாம்? ஹேண்ட் பிக்கிங் அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஹேண்ட் பிக்கிங்னா கைகளாலேயே நம்ம வந்து பிரித்து எடுக்கிறது. அப்போ கையிலேயே நம்ம பிரித்து எடுக்கிறது என்ன செய்யலாம்? காயின்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து என்ன செப்பரேட் பண்ணுறோம்? காயின்ஸ் ஆர் செப்பரேட்டட். காயின்ஸு பிரித்தாச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? மிக்சர் ஆஃப் சாக் பவுடர் இருக்கும், மஸ்டர்ட் ஆயில் இருக்கும், வாட்டர் இருக்கும். மஸ்டர்ட் ஆயிலுங்கிறது தண்ணியில் மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மஸ்டர்ட் ஆயில் என்ன செய்யலாம்? நாங்கள் டீகண்டேஷன் அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல் அப்படிம்போம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பீக்கர். அப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மெதுவாக மாற்றிடலாம்னா நம்ம வந்து எண்ணெயை பிரிச்சிடலாம். ஸோ டீகண்டேஷனுங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணி மஸ்டர்ட் ஆயில் இஸ் செப்பரேட்டட், அதை பிரித்தாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது அந்த மிக்சரில்? மிக்சர் ஆஃப் சாக் பவுடர் இருக்கும், வாட்டர் இருக்கும். இந்த சாக் பவுடர் வாட்டரை ஃபில்டரேஷன் அப்படிங்கிற மெத்தட், வடிகட்டுதல், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் ஃபில்டர் பேப்பருங்கிறது மஸ்ட். இந்த ஃபில்டர் பேப்பர் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து லெபார்ட்டரியில் நம்ம வந்து பிரிப்போம், செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபில்டரேஷனுங்கிற ப்ராசஸ் மூலியமாக சாக் பவுடர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். சாக் பவுடர் இஸ் ரிமூவ்டு. அப்போ சாக் பவுடர் ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்கும். ஸோ காயினை வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங் ப்ராசஸ் மூலியமாக காயினை ரிமூவ் பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. டீகண்டேஷன் ப்ராசஸ் மூலியமாக மஸ்டர்ட் ஆயிலை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுங்கிற ப்ராசஸ் மூலியமாக சாக் பவுடர் ரிமூவ் பண்ணியாச்சு, வாட்டர் மிச்சம் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, இது நீங்கள் வரீங்க. ஸோ உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. கொஷின் நம்பர் 1 and 2ல் கொடுத்துருப்பாங்க. அதாவது 8th ரோமனில்.
அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 5 மார்க் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சாலிட் லிக்விட் கேஸ் 5 பாயிண்ட் இருக்கும். அது ஒரு 5 மார்க்கு. இன்னொரு 5 மார்க் பார்த்தீங்கன்னா, இந்த சாலிட் இப்ப சாலிட் லிக்விட் கேஸ்னுடைய அந்த திங்ஸ் அது மெட்டீரியல்ஸ்லாம் கலந்துருக்குப்பாங்க. அத வந்து கிளாசிஃபை பண்ணணும். எதெல்லாம் சாலிடு, எதெல்லாம் லிக்விடு, எதெல்லாம் கேஸஸ். அத கிளாசிஃபை பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் நீங்க ஏற்கனவே நல்ல தடவ எழுதியிருப்பீங்க. ஸோ அது ஒரு 5 மார்க்க கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது 2 2 மார்க் 5 மார்க்காவும் கேட்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு 5 மார்க் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த 8த் ரோமன் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு போதுமானது. இதில இருக்கக்கூடிய கொஸ்டின நல்லா படிச்சு எழுதுங்க. மீதி சில கொஸ்டின்லாம் இருக்கும். இந்த ஃபீல்டுல பார்க்குறது இல்லையா? அதெல்லாம் ஃபீல்ட் ட்ரிப்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம நடத்தினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 8த் ரோமன் வரைக்கும் உங்களுக்கு இந்த எவாலுவேஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இது நடத்தின வரைக்கும் இன்டீரியர் ப்ளஸ் எவாலுவேஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ நீங்க நல்லா படிங்க. போதுமானது. ஸோ இதனுடைய கன்டினியூவ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.